Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. திரவ ஆக்சிஜன் கசிவு காரணமாக ஆக்சியம் ஸ்பேஸ்வாக்ஸ் 4 திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. உலக நாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிக்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான வெளிநாடு பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதாக தகவல். விருத்தாச்சலம் புறவழி சாலையில் பாத யாத்திரை சென்றவர்கள் மீது கார் மோதி கோர விபத்து. தந்தை மகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை. வேலூர், திருப்பத்தூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கோவை, நீலகிரி உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வருகிற 14, 15 தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மோசமான வானிலையால் வானில் வட்டமடைத்த 12 விமானங்கள். மழை நின்ற பின்னர் ஒவ்வொரு விமானமாக தரையிறக்கம். இந்தியாவிற்கே தலைமையாக தமிழ்நாடு திகழ்கிறது. சென்னையில் நடைபெற்ற உலக வங்கி விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். உலக வங்கி சார்பில் சென்னை தரமணியில் உலகளாவிய வணிக மையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். திமுக, அதிமுக வேட்பாளர்கள் என மொத்தம் 6 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கீழடியில் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே ஆய்வறிக்கையை அங்கீகரிக்க முடியும். மத்திய அமைச்சர் ஷெகாவத் விளக்கம். கீழடி ஆய்வு முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சரின் விளக்கத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். வரலாறும் அது கூறும் உண்மையும் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும் காட்டு. பாமகவின் 10 மாவட்டங்களுக்கான பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்தார் அன்புமணி. வரும் 15 முதல் 19ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. கோவை சிங்காநல்லூர் அருகே மின்கசிவு காரணமாக வீட்டில் தீ விபத்து. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறல். பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையில் அம்மன் கோவில் தேரோட்டம் நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு.
தடுப்புகளை தூக்கி வீசி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் மக்களை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. மதிய வேளையில் வெளியே செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் TKS சிவகுமார் டெல்லி சென்று ராகுல் காந்தியிடம் விளக்கம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தீவிரமடையும் போராட்டத்தால் பதற்றம் அதிகரிப்பு. வணிக நிறுவனங்களை உடைத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதால் அதிர்ச்சி. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்திய ரஷ்யா. பலர் காயமடைந்த நிலையில் அடுக்குமாடி கட்டிடங்கள் தரைமட்டம். ஆஸ்திரியாவில் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் உயிரிழப்பு. தாக்குதல் நடத்திய மர்ம நபரும் உயிரிழந்ததாக தகவல். RCB அணியை விற்க உள்ளதாக பரவும் செய்தியால் ரசிகர்கள் அதிர்ச்சி. இந்திய மதிப்பில் சுமார் 17,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.